ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ், கேபிஆர் ரியல் எஸ்டேட். ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங் கான்டாக்ட் மை நம்பர் ஃபார் ப்ரொமோஷன் ஃபார் ப்ரொமோட்டிங். கண்டிப்பாக நிறைய பேர் நியூ சைட் லான்ச் பண்ணுவீங்க. அவங்களாம் ப்ரொமோஷன் பண்ணணும் இல்லை ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக என்ன நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதேபடியே உங்களோட லேண்டு, நிறைய பேர் லேண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் சேல்ஸுக்கு சொல்லியிருப்பீங்க. பட் ஆனால் சேல்ஸ் ஆகாமல் நிறைய பேர் லேண்டு பார்த்தீங்கன்னா இன்னும் பெண்டிங்லேயே இருக்கும். ஸோ அது மாதிரி லேண்டு சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பார்த்து பெஸ்ட்டாக நல்ல ரேட்டுக்கு பண்ணித்தரேன். அதேபடியே நியூ சைட் லான்ச் பண்ணி வீட்டு மேலே இல்லை ஃபார்ம் லேண்டு, அக்ரிகல்ச்சர் லேண்டு, நிறைய பேர் சேல்ஸ் ஆகாமல் அப்படியே பெண்டிங்கில் இருந்தாலும் கண்டிப்பாக அது மாதிரி இருந்தாலும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களோட சைட்டை ப்ரொமோஷன் பண்ணி சேல்ஸ் பண்ணித்தரேன். கண்டிப்பாக ஒரு நல்ல பெஸ்ட் ரேட்டுக்கு பண்ணித்தரேன். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல சூப்பரான அக்ரிகல்ச்சர் லேண்ட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நான் ஃபுல் டைம் அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்காக ஒரு லேண்டு பார்த்துட்ருக்கேன். ஸோ நெல் பயிர், வேர்க்கடலை, கரும்பு, எள் அது மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டு சர்வீஸ் கிணறோட தார் ரோட் டச்சில் நல்ல ஒரு நீர்வளமான லேண்டு பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான லேண்டு தாங்க இது. மேக்ஸிமம் நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த லேண்டு எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க, நஞ்சையா புஞ்சையா, சிங்கிள் ஓனரா, தார் ரோடு ஃப்ரண்டேஜ் எவ்வளோ இருக்குது, வில்லேஜுக்கு பக்கத்தில் இருக்கா, கிணறு டெப்த்து எவ்வளோ இருக்குது, ஃப்ரீ சர்வீஸா, எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மேக்ஸிமம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ் யாராவது அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேபடியே நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக மெசேஜ் உங்களுக்கு வரும். அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த லேண்டு பிடிச்சிருக்கோ எனக்கு கால் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம பேசி டீல் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டாக பண்ணி தருவோம். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள். சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு. இதான் தார் ரோடுங்க. ஜல்லி கொட்டி எல்லாம் தார் ரோடு போட்டது தான். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தார் பேத்துட்டு ஜல்லி ரோடு மாதிரி தெரியுது உங்களுக்கு. ஸோ நல்ல பெரிய கொஞ்சம் ஜல்லி ரோடு தான் உங்களுக்கு. லேண்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ எக்ஸ்டென்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5.25 ஏக்கர் இருக்குங்க. ஸோ நாலு ஏக்கர் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. கண்டிப்பாக டோட்டலாக 5.25 ப்ளஸ் ஒரு 4 ஏக்கர் இருக்குங்க. டோட்டலாக 9.25 ஏக்கர் வருங்க உங்களுக்கு. கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, 5 ஏக்கர் வாங்கினால் 4 ஏக்கர் இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது எப்படி அவங்க தராங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால் மேக்ஸிமம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் அந்த 4 ஏக்கர் அவங்க எப்படி ஃப்ரீயாக தராங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கன்னா கூட கண்டிப்பாக 5 ஏக்கர் வாங்கினா எப்படி 4 ஏக்கர் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க முடியாது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? டோட்டல் பவுண்ட்ரி டோட்டல் எக்ஸ்டென்ஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மொத்தமாக 9.25 ஏக்கர் இருக்குங்க. 5.25 ப்ளஸ் 4 ஏக்கரு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பைப் லைன் போட்டிருக்காங்க. தண்ணி பாய்ச்சிட்ருக்கு பாருங்கள் உங்களுக்கு. தண்ணி ஃபுல்லாக பாய்ச்சிட்ருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல நீர்வளமான லேண்டுங்க. நீங்கள் கண்டிப்பாக 3 போகம் பயிர் பண்ணலாம். நிறைய லேண்டில் பார்த்தீங்கன்னா 1 போகம் இல்லை 2 போகம் தான் பண்ண முடியும். பட் ஆனால் இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வருஷத்துக்கு 3 போகமும் நெல் பயிர், கரும்பு, வேர்க்கடலை எல்லாமே போடலாங்க. அதனால் கண்டிப்பாக ஒரு நீர்வளமான லேண்டுன்னு சொல்லுவேன். எனி டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி இருக்கும் இந்த லேண்டில். கிணறும் நல்லா பெரிய கிணறுங்க. சிங்கிள் ஓனர் தான். புஞ்ச லேண்டு. மண் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ரெட் சாயிலான லேண்டு தான். ரொம்ப களிமண்ணும் இல்லாமல் நல்ல பியூர் செம்மண்ணும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு நடு ரகமான மண், செங்கோட்டு மண்ணுன்னு சொல்லுவாங்க லைட்டாக. ஸோ அது மாதிரி சாயிலில் இருக்கும். நீங்கள் எந்த பயிர் வேணால் பண்ணிக்கலாங்க. நெல் பயிரும் போட்டுக்கலாம், வேர்க்கடலை, கரும்பு, உளுந்து, எள், காராமணி. ஸோ இல்லை நான் ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ண போகிறேன், தென்னை மரம், மாமரம் அது மாதிரி வைக்கணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக ஒரு நல்ல லேண்டுங்க. கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓனர் வைஸும் பார்த்தீங்கன்னா லீகல் ஆறு ஒரே ஒருத்தர் சைன் போட்டாலே போதும். டாக்குமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா கிளியரான டாக்குமெண்ட்டு, எந்த ஒரு லிட்டிகேஷனும் இல்லாத ப்ராப்பர்ட்டி. எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை கோயம்பேடுலேருந்து ஜஸ்ட் ஒரு 119 கிலோமீட்டர் தாங்க வரும். சென்னை தாம்பரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 82 கிலோமீட்டர் தாங்க வரும். செங்கல்பேட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா 54 கிலோமீட்டர் தாங்க வரும் இந்த லேண்டுக்கு. அதேபடியே பெரிய வில்லேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட்லேருந்து பெரிய தாலுக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்தவாசி,
திண்டிவனம், செய்யாறு, மேல்மருவத்தூர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 20 நிமிஷத்துலேயே இந்த லேண்ட்லேருந்து நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. திண்டிவனத்துக்கு 10 நிமிஷம், வந்தவாசிக்கு பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம், மருவத்தூருக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 20 நிமிஷத்துலேயே இந்த லேண்ட்லேருந்து ரீச் ஆகிடலாங்க. கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு லேண்டு. இப்போ நான் சொன்ன அந்த மெயினான பிளேஸு மருவத்தூர், வந்தவாசி, திண்டிவனம், செய்யாறு, செஞ்சி அதுக்கு சென்ட்ரல் தாங்க இந்த லேண்ட் இருக்குது. இந்த 4 ஜங்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா 4 தாலுக்காவுக்கும் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 20 இல்லை ஒரு 1/4 மணி நேரத்துலேயே போயிடலாம். அதேபடியே ஸ்டேட் பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் தாங்க வரும், 3-3.5 கிலோமீட்டர் தாங்க வரும். நேஷ்னல் பைபாஸ் நம்ம ஜிஎஸ்டி பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16-17 கிலோமீட்டர் தாங்க வரும். கண்டிப்பாக வந்து ஒரு பெஸ்ட்டு லேண்டுங்க. ஏன்னா கரும்புலாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டோட்டலாக கரும்பு நெல் பயிர் போட்டிருக்காங்க. ஒரு 4 ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா கரும்பும், ஒரு 1.25 ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நெல் பயிர் போட்டிருக்காங்க. தார் ரோட் டச்சில் தாங்க இருக்குது. எப்படி பார்த்தாலும் தார் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 400-450 அடிக்கு மேலே வருங்க. கண்டிப்பாக 500 அடி கிட்ட வரும் தார் ரோடு ஃப்ரண்டேஜ். உங்களுக்கு எப்படி பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள் லேண்டு. கரும்பு, நெல் எல்லாமே போடலாம் அந்த லேண்டில். உளுந்து போட்டிங்கனாலும் கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பியூராக நான் வந்து அக்ரிகல்ச்சர் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த லேண்டு வந்து ஒரு பெஸ்ட்டு சூட்டபுளான லேண்டுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரொமோஷன் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீட்டு மேலே ஃபார்ம்லேலாம் வந்து சைட்டு வந்து போட்டுட்டு அப்படியே வந்து சேல்ஸ் ஆகாமல் இருக்குது. அது மாதிரி கண்டிப்பாக சைட் இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட பார்ட்டி இருக்காங்க வாங்குறதுக்கு. இல்லை ப்ரொமோஷன் பண்ணணும், உங்களோட சைட்டு போட்டிருக்கீங்க, இப்போ தான் நியூவாக லான்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக வந்து ப்ரொமோஷன் பண்ணணும், இல்லை ப்ரொமோட் பண்ணணும், சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பார்த்து நல்ல ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணியும் தரேன், பெஸ்ட்டாக நான் உங்களுக்கு பார்த்து பண்ணித்தரேன். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? அதேபடி இந்த லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லீகலார் வந்து ஒருத்தர் தான். நான் டாக்குமெண்ட்டும் செக் பண்ணிட்டேங்க. நல்ல கிளியரான டாக்குமெண்ட்டு தான், எந்த ஒரு லிட்டிகேஷனும் இல்லாத ப்ராப்பர்ட்டி. இந்த லேண்டுக்கும் வில்லேஜுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 300-400 மீட்டர் தாங்க வரும். வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குங்க இந்த லேண்டு உங்களுக்கு. வில்லேஜ்லேருந்து ஜஸ்ட் நீங்கள் ஒரு 300-400 மீட்டர் வந்து நடந்து வந்தாலே இந்த லேண்டு இருக்குது. அதுவும் நல்ல பெரிய வில்லேஜுங்க. இந்த வில்லேஜில் எப்படி பார்த்தாலும் ஒரு 1200-1300 வீட்டுக்கு மேலே இருக்குங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு பெரிய வில்லேஜ் தான். இந்த வில்லேஜுக்கு வந்து பஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குங்க. ஒரு 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் இருக்குது. பஸ் ஸ்டாப்பும் இருக்குங்க. ஜஸ்ட்டு பஸ் ஸ்டாப்புக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 600 மீட்ரு தாங்க வரும். பஸ் ஸ்டாப்பும் இருக்குது, பஸ்ஸு போகிற ரூட்டு தாங்க இந்த லேண்டு. பஸ்ஸு போகிற ரூட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 600 மீட்ரு தாங்க வரும். கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு அக்ரிகல்ச்சர் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டான லேண்டு. நிறைய பேர் வந்து நான் வந்து ஃபார்ம் ஹவுஸ்லாம் பண்ண போகிறது இல்லைங்க, ஜஸ்ட்டு வந்து கரும்பு இல்லை நெல் பயிர் எனக்கு பார்த்தா வந்து க்ரீனிஷாக பச்சை பசேல்னு இருக்கணும் லேண்டு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான லேண்டு. ஸோ கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த லொக்கேஷனில் கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் வந்தவாசி தாலுக்காவில் தாங்க இருக்குது. வந்தவாசியிலேருந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திண்டிவனத்துக்கும் 10 நிமிஷம், வந்தவாசிக்கும் ஒரு 10 நிமிஷம் தாங்க வரும். மிச்சப்படி மேல்மருவத்தூர், செய்யாறுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் அது மாதிரி வருங்க. கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு லேண்டு, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. திருப்பி சொல்கிறேன், எந்த லொக்கேஷனில் கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்கா தெல்லாறுன்ற வில்லேஜில் தாங்க இருக்குது. கண்டிப்பாக வேறு ஏதாவது ஃப்யூச்சர் டீட்டெயில் தேவைன்னா என்னோடய நம்பர் காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, டீட்டெயில் இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம ஃபோனில் பேசிக்கலாம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா லேண்டுக்கு வந்து பைப்லைன் கனெக்ஷன் போட்டிருக்காங்க. 5.25 ஏக்கருக்கும் பார்த்தீங்கன்னா 5.25 + 4 ஏக்கருக்கும் பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து ஃபுல்லாக பைப்லைன் கனெக்ஷன் போட்டிருக்காங்க. இந்த லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குதுங்க. நல்ல பெரிய கிணறு தான் உங்களுக்கு. ஒரு கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸு, மோட்டரும் இருக்குதுங்க. அந்த ஃப்ரீ இபி சர்வீஸும் பார்த்தீங்கன்னா மோட்ரு வந்து உங்களுக்கு வந்து 7 HP மோட்ருங்க. நல்ல வந்து ஃபோர்ஸான தண்ணி பாயக்கூடிய மோட்ரு தான் உங்களுக்கு. 7 HP ஃப்ரீ இபி மோட்டரும் இருக்குது. ஸோ வந்து நம்ம லேண்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பனைமரம் இருக்குதுங்க. நிறைய பனைமரம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 80-100 பனைமரத்துக்கு மேலே இருக்குதுங்க உங்களுக்கு. வாழை மரமும் இருக்குது. ஒரு 50-60 வாழை மரம் இருக்குது. அதேபடியே பார்த்திங்கன்னா தென்னை மரம் ஒரு 5-6 தென்னை மரம் இருக்குதுங்க. கண்டிப்பாக வந்து இப்போ இந்த எம்டி ஏரியா காமிச்சிருக்கேன் பாருங்கள், இதுவும் நம்மளோட பவுண்ட்ரியில் தான் வரும் பக்கத்தில். ஸோ அந்த ஒரு 60 சென்ட் 70 சென்ட் மட்டும் அவங்க அப்படியே வச்சுருக்காங்க, வேர்க்கல்ல போட்டிருந்தாங்க. இப்போ எடுத்துகிட்டு அப்படியே எம்டியாக வச்சுருக்காங்க. திருப்பி வந்து உழுது வேர்க்கல்ல போடுறதா வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு நல்ல சூப்பரான அக்ரிகல்ச்சர் லேண்டுங்க.
நீங்கள் வந்து நம்ம டேரெக்ட் ஓனர் தான். நீங்கள் வந்து பார்த்துட்டு அப்புறம் ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம சிட்டியும் உட்காந்து பேசிக்கலாம். கிணறு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த கிணறு தான் இது. நல்லா கொஞ்சம் பெரிய கிணறு தான், டபுள் கிணறு மாதிரி தான் இருக்குது. நீர்வளமான கிணறு தாங்க. தண்ணி வந்து மேலேயே இருக்குது பாருங்கள். மோட்டரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சப்மர்ஜிபிள் மோட்ரு தான், நீர்மூழ்கி மோட்ரு தான். அதனால் எனி டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து சப்ளை ஆகும். கண்டிப்பாக இந்த 5 ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிணறு வந்து பாயறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீர் வளம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேலேயே இருக்கிறதுனால கண்டிப்பாக தண்ணி வந்து நம்ம இறைச்சா கூட வித்தின் ஒரு 5லேருந்து 6 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பி தண்ணி வந்து உங்களுக்கு நமக்கு கிடச்சிரும். அதனால் கொஞ்சம் நல்லா பெரிய கிணறு தான். கண்டிப்பாக சைட் விசிட் வந்து பாருங்கள். பார்த்துட்டு அப்புறம் ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம சிட்டிங் உட்காந்து பேசிக்கலாம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கர் வந்து 13 லட்சம் சொல்கிறாங்க. ஒரு சென்ட்டு வந்து 13,000 சொல்கிறாங்க. இது வந்து கண்டிப்பாக நெகஷியபிள் ப்ரைஸ் தான், ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லை. மேக்ஸிமம் நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம சிட்டியும் உட்காந்து பேசுகிறப்ப ஒரு 12 இல்லை 12 வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். ஒரு ஏக்கர் வந்து 12 லட்சம், ஒரு சென்ட்டு வந்து 12,000 வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பாக அதனால் வந்து யாரும் வந்து இவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்களா அப்படின்னு நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பேசி பெஸ்ட்டாக எவ்வளோ பண்ணி வாங்கி தர முடியுமோ கண்டிப்பாக நான் நெகஷியபிள் பண்ணி வாங்கி தரேன். பட் ஆனால் அவங்க சொல்கிற ப்ரைஸ் வந்து 13 சொல்கிறாங்க. நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம பார்ட்டிக்கிட்ட டேரெக்ட் பார்ட்டி டு பார்ட்டி நம்ம பேசும்போது சிட்டியும் உட்காந்து பேசுகிறப்ப ஒரு 12 வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். இல்லை நீங்கள் ஒரே பேமெண்ட்டாக பண்ணிவிடுவேன், எனக்கு இன்னும் கூட கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள், லெஸ் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்னும் கூட கம்மி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு ஓகேனா ஃபஸ்ட் சைட் விசிட் வந்து பாருங்கள், என்னை கான்டாக்ட் பண்ணிவிட்டு நான் கூட்டின்னு போயிட்டு காட்டுறேன். பார்த்துட்டு அப்புறம் நம்ம எப்படியோ அது இன்னும் உட்காந்து நம்ம பேசி இன்னும் கூட நெகோஷியேட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 9,4 ஏக்கர் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, 5 ஏக்கர் வாங்கினா 4 ஏக்கர் வந்து ஃப்ரீயாக தராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட பட்டா லேண்டுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5,4 ஏக்கர் வருங்க. இந்த பட்டா லேண்டை தவிர்த்துட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஏக்கர் இருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. இவங்க தான் வந்து பயிர் வச்சிட்ருக்காங்க. அதுக்கு நீங்கள் அமௌண்ட் தரணும்னு தேவையில்லை. எவ்வளோ பட்டா லேண்டு வருதோ அதுக்கு மட்டும் நீங்கள் அமௌண்ட் தந்துட்டிங்கன்னா அந்த 5,4 ஏக்கரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் அது. பட் ஆனால் இவங்க தான் பார்த்தீங்கன்னா நிறைய வருஷமாக வந்து பயிர் வச்சுட்டு எல்லாம் வந்து இவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக அந்த லேண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான். அதனால தான் வந்து 5,4 ப்ளஸ் ஒரு 4 ஏக்கர் சேர்த்திங்கன்னா மொத்தம் 9,4 ஏக்கர் வருங்க உங்களுக்கு. அது பக்கத்தில் அட்ஜாயிண்ட்டாக இருக்க லேண்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து பொறுமோக்கு லேண்டு. ஸோ அந்த லேண்டும் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் தரணும்னு தேவையில்லை. அது வந்து ஃப்ரீ தான் உங்களுக்கு. இந்த 5,4 வாங்கிட்டிங்கன்னா அந்த லேண்டும் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிரும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா 5,4 ப்ளஸ் ஒரு 4 ஏக்கரு கண்டிப்பாக வந்து ஒரு 9,4 ஏக்கர் பார்த்திங்கன்னா உங்களோட கண்ட்ரோலாக தான் இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக அதில் வந்து அக்ரிகல்ச்சர் ஃபுல்லாக வந்து பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைன்னா என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். கிணறும் பார்த்திங்கன்னா நல்ல நீர்வளமான கிணறு தான். நெல் பயிர் நீங்கள் எனி டைம் பார்த்திங்கன்னா நெல் பயிர், கரும்பு, வேர்க்கெல்லாம் போடலாம். கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு லேண்டுங்க, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ப்ரைஸ் வந்து முன்ன பின்ன நம்ம பார்த்து பேசிக்கலாம். ஃபஸ்ட் சைட் விசிட் வந்து பாருங்கள், எனக்கு கால் பண்ணிவிட்டு ஓகேனா நம்ம ப்ரைஸ் இன்னும் கூட லெஸ் பண்ணி பேசிக்கலாம். என்னால் எவ்வளோ கம்மி பண்ணி நெகோஷியேட் பண்ணி வாங்கி தர முடியுமோ கண்டிப்பாக நான் உங்களுக்காக பேசி கம்மி பண்ணி வாங்கி தரேங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட அவங்களுக்கு வந்து யாராவது அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட மேபி ஷேர் சொல்லியிருக்கலாம். அப்படி யாராவது உங்ககிட்ட கேட்டிருந்தாங்கன்னா சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறந்துனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அதேபடியே நம்ம சேனலுக்கு வந்து